ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதாக. இது தேவன் தம்முடைய மக்களுக்கு அளிக்கின்ற ஒரு மகத்தான வாக்குறுதி. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திர பகுதியில் அலைந்து திரிந்தபோது கர்த்தர் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக நடத்தினார். அந்த தேசம் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்காக தெரிந்து கொண்ட இடமல்ல. அது தேவன் தான் தெரிந்து கொண்ட தம் மக்களுக்கு கிருபையாக கொடுத்த ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அது தேவனுடைய ஈவு, அவரிடமிருந்து இலவசமாய் கிடைத்த பரிசு. கர்த்தர் கொடுக்கும் இடத்தில் வாழ்ந்து செழிப்பதே உண்மையான ஆசீர்வாதமாகும். நாம் எங்கே வாழ்கிறோம், எங்கே வேலை செய்கிறோம் என்பதை காட்டிலும் அந்த இடம் தேவனால் அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்பதுதான் முக்கியம். தேவன் நம்மை கொண்டு செல்லும் இடத்தில் அவர் தனது ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஆசீர்வாதம் நிலத்தில் இல்லை, தேவனிடத்திலேயே இருக்கிறது. அது தேவனிடமிருந்தே வருகிறது. ஆனால் அவர் நமக்கு தரும் தேசம் நம் கைகளின் உழைப்புக்கும் நம் பிரார்த்தனைக்கும் நம் சாட்சிக்கும் பயனளிக்கும் இடமாக மாறுகிறது. அந்த இடத்தில் நம் பயிரும் நம் பணி முயற்சியும் நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை நடப்பட்ட இடத்தில் நாம் இருக்கும்போது அவர் கட்டளையிட்ட ஆசீர்வாதம் பெருக்கெடுக்கும். ஒருவேளை நாம் நடப்பட்ட நிலம் முதலில் தரிசாக தோன்றினாலும் தேவன் அதை செழிப்பானதாக மாற்றுவார். இன்று இந்த வசனம் நம் அனைவருக்கும் பொருந்துகிறது. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற குடும்பம், வேலை, ஊர், திருச்சபை அனைத்தும் அவர் கொடுத்த தேசம். நாம் எங்கே இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அங்கே நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்கும். நமக்கு கிடைக்கும் பலன் நம் உழைப்பின் விளைவு அல்லவே அல்ல. அது தேவனிடமிருந்து கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகையால் நாம் பயப்படாமல், சந்தேகப்படாமல் தேவன் நம்மை வழிநடத்தும் பாதையிலும் வாக்கு பண்ண இடத்திலும் விசுவாசத்தோடு தேவனுக்காக உழைப்போம். அங்கே அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.